ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஸ்ரீஜித். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜிம்ல இருந்து 2 பசங்க வந்து பாடி பில்டிங் காம்படிஷன் போறாங்க. ஸோ நான் பாடி பில்டிங் காம்படிஷன் போல, நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நான் போறேன். ஜிம் மாஸ்டர் அண்ணாவும் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா மாஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாரு. 2 வீக்ஸ் முன்னாடி ஆக்சுவலா கூப்பிட்டாரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அதனால வந்து நம்ம போறோம். நம்ம ஜிம்ல இருந்து 2 பசங்க போறாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆதித்யா, அவங்க பேர் கமலேஷ். அவங்கள வந்து நான் அங்கே போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன். நமக்கு ஒரு ஆசை தான் ஸ்டேஜ் ஏறணும், பாடி பில்டிங்ல அப்படிலாம் ஒரு ஆசை தான். பட் ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. சினிமாவில் பார்த்துருப்போம், இன்ஃப்ளூயன்சரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்போம். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் நேரில் போறேன். ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், எல்லாரும் ஆளு பார்க்க எல்லாம் பல்க் மாதிரி ஹல்க் மாதிரி எல்லாம் வருவாங்க. ஸோ வாங்க, நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்களும் இதை பாருங்க, உங்களுக்கும் புதுசாக இருக்கும். ஏன்னா நிறையா நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேஜஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க ஃபிட்னஸ்ல. பட் இந்த வீடியோவில் வந்து அது எப்படி நடக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, தென் வந்து எப்படி வந்து ஸ்டேஜ் ஆடுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, மாஸ்டர் வந்து ரெடி ஆகிட்டாரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம அதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு லைட் வெயிட்டட் தம்பிள்ஸ் மட்டும் எடுத்து பேக்கில் போட்டு வரணும். ஏன்னா ஸ்டேஜ் ஆடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க மசில் ஆக்டிவேட்டுக்காக. ஸோ அதனால தான். ஸோ நம்மளும் ஒரு நாள் வந்து ஸ்டேஜ் ஏறுவோம், எப்போன்னு தெரியல. பட் நமக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஏறுவோம். ஓகே, ஜிம்முக்கு வந்துட்டோம். என்னடா ஜிம்முக்கு வரோன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன்னு நினைக்காதீங்க. எங்களோட ஜிம்மே வந்து வீடு தான். ஆமாப்ல, ஆமாம் கட்டப்பே தான். ஆமாம், அது கட்டையில் போட்டுரு. அதுக்கு ரெடியா காம்படிஷனுக்கு? என்னோட ஜூனியர் தான். ஓகே கைஸ், ஜிம்முக்கு போயிட்டு தம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு மாஸ்டரு அந்த 2 பசங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க காரில். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, இன்னொருத்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் பேர் அசோக். ஸோ அவர் இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் கீழே கொடுக்குறேன். ஏதாவது டயட்லாம் வேணுன்னா அண்ணன்கிட்ட கேளுங்க. அவர் ட்ரைனர், ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர் அவர். ஓகே, அண்ணனோட வீடு கண்டுபிடிச்சாச்சு. அண்ணன் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வந்தோடனே கிளம்புறோம். ஸோ நான் சொன்னவர் இதுதான், அசோக், ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர். எஸ். அப்புறம் ப்ரோ, உங்களை பற்றி கொஞ்சம் எதாவது சொல்லுங்கள். நானா என்னை பற்றி நீயே சொல்லியிருப்பேருமையா? ஆமாம், நானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு நடக்க போகிறது வந்து டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட், நாளைக்கு நேஷனல் நடக்குது. இன்னைக்கு 2 பசங்க டிஸ்ட்ரிக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நேஷனலில் ஒரு பையன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஆமாம், பார்க்கலாம். ஸோ ப்ரோ கூட இருந்தே நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக போகலாம். ரெண்டு பேரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கமலேஷ், ஆதித்யா. சொல்கிறேன், அந்த காம்படிஷன் என்ன, சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், 4 நாளாக கழிச்சு போய் சாப்பிட்றேன். நீ எத்தனை நாள்? 1 வாரம் சாப்பிடலையா? 1 மாசமா சாப்பிடல. நாங்கள் இங்கே வந்து துடிலூரில் இருக்கிற எஸ்எம்ஆர் மால் தான் வந்திருக்கோம். பசங்க கமலேஷ், ஆதி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் வந்து இங்கே வெளியே வந்து வீடியோ எடுக்கிறேன்னா, உள்ளே வந்து அலோடு கிடையாதாம்மா. மொபைலில் தான் எடுக்கிறேன். இருந்தாலும் வந்து கேமரா வந்து நியூ ஃபோட்டோகிராஃபர் வெளியிருந்து வர அவுட் சைட் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கேமராவை வச்சிருந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து நம்ம தனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு கேமரா உள்ளட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறோன்னா 500 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், இது 1 டே ரெண்டல் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதனால எனக்கு நான் கேமரா எடுத்து வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் நான் எடுத்துகிட்டு வரல. நல்லதாக போச்சு. ஸோ அதனால வெளியே வந்து நான் சொல்கிறேன். பட் இங்கே வந்து நான் மோஸ்ட்டாக இதுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு காரணம், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுச்சு. ஏன்னா நான் வந்து ரெகுலராக ஜிம்க்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் இங்கே நிறைய பேர் பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டேஜ் ஏறுறோம் அப்படின்ட்டு இப்போ நினச்சிருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த வருஷம் சொல்கிறேன், அடுத்த வருஷம் இல்லைனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருஷம் நான் வந்து ஸ்டேஜ் ஏறுவேன். ஓகேவா? அதான் அந்த 2 தம்பிக்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் தான்டா எனக்குலாம் இன்ஸ்பிரேஷன். ஸோ அசோக் ப்ரோ கிட்டே தான் சொன்னேன், ப்ரோ
கண்டிப்பா ஏறணும் ப்ரோ. ஆனா கண்டிப்பா ஏறலாம் ப்ரோ. நீங்கெல்லாம் பாடிலாம் ஏறிட்டீங்கன்னா பயங்கரமா இருப்பீங்க, சூப்பர்மேன் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? வேணாம் வேணாம், நம்ம பசங்களா பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்? இல்ல ஒவ்வொரு ரவுண்டுக்கு நீங்க ஒரு ரவுண்டு போற மாதிரி இருக்கு. அப்புறம் மாஸ்டர் ஸ்ட்ரென்த் இருந்தால் தானே நான் இவனுங்களுக்கு எனர்ஜியாக இருக்குங்க. உங்களோட எனர்ஜி என்னன்னு கேட்டு பாருங்க, என்னைய தான் சொல்லுவாங்க. ஓகே ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்மோஸ்ட் பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 4க்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டேஜ் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆயிரும். பார்ப்போம் எப்படி பண்ணுறானுன்னு. பெட்டராக இருப்பானுங்க. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி பண்ணுறானுன்னு செக் பண்ணலாம். இப்போ கார்டு வந்து ரீலோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரீஃபீட் பார்ப்போம். மாஸ்டர் பேசுங்க. மாஸ்டர் நீங்கள் உங்களோட சொல்கிறதுக்குலாம் இல்லை, அவனுங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு வேணுங்கிறது அவனுங்களே பண்ணிக்கிட்டானுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணியிருக்கேன். வின் பண்ணி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. உங்களுக்கு? எனக்கு இல்லை, அவனுங்களுக்கு சாப்பிடணும் போலதான் இருக்கு. பட் ஆனால் அவனுங்களுக்கு தான் சாப்பிடணும். ஓகே 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 ஓகே. நீ சாப்பிட்றியா? இல்ல இல்ல, ஆல்ரெடி இதெல்லாம் நீ அடுத்த வருஷத்துக்கு நீ ஏறிடுவா? அடுத்த வருஷம் நான் வந்து அடுத்த வருஷம் தம்பி ஏத்துறோம் ஸ்டேஜ்க்கு. கண்டிப்பா அடுத்த வருஷம் 2026 2026 தளபதிக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான். தளபதி மட்டும் முதலமைச்சர் ஆக்கல, ஒன்னே ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ அதனால வாங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே வெறியா இருக்கும். பசங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம தான் நம்ம பசங்க சப்போர்ட் பண்ணோம். ஓகே. Relax, back double biceps. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் பரிசு வென்ற வீரர்கள் ஓவரால் சாம்பியன் தயாராக வருமாறு. அழகடா
ஓகே, நம்ம வந்து காம்படிஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ப்ரோ, காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? பர்ஃபெக்ட். பசங்க எல்லாருமே செம்மையா பண்ணானுங்க. செம்மையா அவங்களுக்கு டஃப் கொடுத்து நல்ல டஃப் இருந்துச்சு. ஆக்சுவலாக பாடி பில்டிங்கை கம்பேர் பண்ணும்போது மென் ஃபிசிக்கோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரேஞ்சில் போனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20+ அத்லட் இருந்தாங்க. அதில் டாப் 5க்கு வந்துட்டானுங்க செலக்ட் பண்ணி 2 பேருமே. அதுவே எங்களுக்கு போதும். ஆமாம், அதான் நாங்களும் நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா சீரப் பண்ணோம். எங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. காலையில் ஒரே தண்ணி ஜூஸு ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். செம்ம டயர்டு ஆக்சுவலாக, செம்ம டயர்டு. ஸோ நானுமே ரொம்ப டயர்டாகிட்டேன். எங்கள் காம்படிஷன்லாம் முடிஞ்சனால நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு ஃபயராக இருந்திருக்கோன்ட்டு. ஆதித்யா அப்பவும் பைசப்பை தூக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணுவார் நம்ம ஆதித்யா. எப்படி இருந்துச்சு இது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ தான் ஏறியிருக்கேன். நிறைய அனுபவம் இருந்தது. மைக் வச்சா கூட லைட்டாக தான் கேட்கும் போல என் வாய்ஸு. ஸோ அதனால நல்லா சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ அதனால இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நல்லா எக்ஸைட்டடாக இருந்திருக்கோம். நிறைய விஷயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் ஸ்டேஜ் ஏறணும், ஆதித்யா கமலேஷ் மாதிரி. ஸோ ஆமா, கண்டிப்பா அண்ணனோட வார்த்தை வந்து ஆமா விரைவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.